இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து தொடர்ச்சியா பிக் பாஸ்னுடைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோட்ஸ் வரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அடுத்த எபிசோட் நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் வந்து நம்ம கன்டினியூஸா இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். ஒரு தடி ப்ரோமோஸ்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பேசுறோம். நான் அவங்க ஹரீஷ், நம்ம கூட அதெல்லாம் பேசுறதுக்காக பிரியாமூர்னா இணைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ப்ரோமோக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே ரொம்ப அட்டகாசமா மாதிரி அரோரா ஆதிரை வந்துட்டு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. பட் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த அளவுக்கு ரீசன் கொடுப்பாங்கன்னுட்டுன்னு எதிர்பார்க்கல. ஒரு என்ன சொல்றது, நம்ம எல்லாம் வெளியில புலம்பிட்டு இருக்கிற ரீசன் தான் கொடுக்குறாங்க. பட் ஏன் இவ்வளவு நாள் அதெல்லாம் வந்துட்டு குரல் கொடுக்கல அப்படின்றது தெரியல. இதுல வியன்னா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆதிரைக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா நல்லா தான் பேசுதுன்ற மாதிரி இருக்கு. பட் ஃபேக்கா இருக்கு அந்த பொண்ணு. வியனா சொல்றேன் நானு. ரொம்ப குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ற மாதிரி, இன்னோசென்ட்டா பிரிட்டன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் நல்லா இல்ல. சாதாரணமா வந்து அவங்க பேசுறது பேசிட்டாக்க நல்லா இருக்கு. ஆதிரை அரோரா பத்தி எல்லாம் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. சோ உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, லைக் அந்த நாமினேட் பண்ணினது? நாமினேட் பண்றதெல்லாம் வந்து ஓகே. நீங்க சொன்ன மாதிரி வியோனா வந்து அவங்க குழந்தைத்தனமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறாங்க. அதுதான் வந்து நான் ஃப்ரம் த பிகினிங் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து இன்னசென்ட்டா காட்டிக்கிறாங்க. பட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா யோசிச்சு காரியத்தை கரெக்டா சாதிச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து முக்கியம் அங்க அப்படிங்கிறதுனால அதை தெளிவா பண்றாங்க. ஸோ அதனால வந்து வியன்னா அவங்களுடைய கேமை ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்கறேன். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மருங்கிற அந்த ஒரு இதுல வந்து 2-3 பேர் வியன்னாவோட பேர்லாம் அவங்க சொல்றதை நான் பார்த்தேன். ஓகே. வியன்னாவை தாண்டி நிறைய பேர் அங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாம தான் இருக்காங்க. கலையரசன் எல்லாம் என்ன பண்ணாருன்னு தெரியல. கலையரசன் இன்னைக்கு ஆலய காணும் லைவ்ல 24/7 லைவ்ல ஆலய காணும். இப்ப வந்திருக்கிற ப்ரோமோல திவாகரை வந்து கலையரசனும் பார்வதியும் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்போ கலையரசனும் வந்து இதுதான் பயன்படுத்த போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கலையரசன் இதுக்கு தான் வந்துட்டாரா உள்ள அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறப்ப இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அந்த லிஸ்ட்ல யாருமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வந்து செகண்ட் ப்ரோமோ. இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ முடிச்சோம் இல்லையா? முடிச்சதுல நீ இப்ப சொன்ன பார்வதியும் கலையரசனும் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு, இது வந்துட்டு சாதாரணமா ஒரு சீசன் போயிருந்தாக்கா இதெல்லாம் ஹைலைட் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பாரு, கூடவே இருந்து எப்படி பேசுறாங்க பாருன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஹைலைட் ஆயிருக்கும். பட் இது வந்துட்டு என்னன்னா அதை விட மோசமா காமத்து பால் ரேஞ்சில் போயிட்டு இருக்கிறதுனால இது ஹைலைட் ஆகல. இது என்ன சொல்றது, இவங்க பண்றதுக்கு அந்த அரோரா அந்த பேர் ஆகட்டும் இல்ல ஆதிரை பேர் ஆகட்டும், இவங்க பண்றதுக்கு இது பரவாயில்ல, ஃபார்ம் ஹவுஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்றதுதான். செகண்ட் ப்ரோமோல வந்துட்டு கம்ருதீன் ரம்யாவுக்கு சண்டை வருது. அதுல நீ ஃபேக் நான் ஃபேக்னு அடிச்சுக்கிறாங்க. டே எல்லாருமே ஃபேக் தான்டா அங்க அப்படின்னுட்டு ஷோவே கம்ப்ளீட்டா ஃபேக்கா தான் இருக்கு. ஷோ கம்ப்ளீட்டா ஃபேக். இதுல இவங்க நீ ஃபேக் நான் ஃபேக்னுட்டுன்னு அது என்ன புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம கமருதீன் நேத்து நைட் வந்து பார்வதியோடையும் கலையோடையும் பேசுறாரு. பார்வதியோட வினோதோடையும் பேசினாரு கமருதீன். வினோத்தை பத்தி அவ்வளவு தப்பா வந்து திவாகர்ட்ட பேசிட்டு இருந்தாங்க பார்வதி. நேத்து மார்னிங் அதான் நடந்தது. திவாகர் கிட்ட வினோதை பத்தி அவ்வளவு தப்பா பேசிட்டு ஈவினிங் வினோத்தோடையும் கமருதீனோடையும் நைட் ஃபுல்லா உட்காந்து டிஸ்கஷன். யார் எப்படி என்ன கேம் பண்றாங்க, எந்த ஹவுஸ்ல யார் கேப்டனா இருக்காங்க, யார் டாமினேட் பண்றாங்கன்றது எல்லாத்தையும் பேசினாங்க. அப்போ கமருதீன் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் வந்து அரோரா காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யாவோட சண்டை போட்டதில்ல, நான் வந்து பொய் சொன்னேன், அரோராவை காப்பாற்றணுங்கிறதுனால நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. எனக்கு இது எப்படி போகுதுன்னா, ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சுக்கிறாங்கிற மாதிரிதான் வந்து ரம்யாவை நீ சந்தேகப்பட்டு இருக்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். நான் அப்படிதான் கமருதீனுடைய இந்த ஃபைட்டையும் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அன்னைக்கு அரோரா ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க, கமருதீனும் நானும் நான் போறேன்னு அரோரா தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னப்போ இவர் வந்து அரோராவை நான் காப்பாத்துறதுக்காக நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பொய்யா சொன்னேன் அப்படிங்கிறாரு கமருதீன். இதுல ஒரு விஷயம் அரோராவை காப்பாத்த நினைக்கிறாரு எனக்கு இன்னும் புரியல. நீங்க வந்து காப்பாத்துறது அரோரா ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம். அவங்களுடைய கேம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் துஷாரும்
கமருதீன் தான் அவங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்தது. இந்த டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னுட்டுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்களே, அது என்னது ஹரிஷ் இது? டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னா ஷிஃப்ட் வைஸ் அங்க ஒர்க் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மார்னிங் ஒரு டீம், ஈவினிங் ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிச்சதுல மார்னிங் இந்தந்த டாஸ்க்கு இந்த டீம், ஈவினிங் இந்த டாஸ்க்கு இந்த டீம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. தெரியல. இந்த பிக் பாஸ் பொறுத்தவரை அப்படி நீங்க ஷிஃப்ட் போட்டு நீங்க பண்ணலாம் இதுவரையும் நான் பார்த்ததே கிடையாது எந்த வீட்லயும். கண்டிப்பா. இதெல்லாம் புதுசா இருக்கு. இந்த சீசன் தான் கொஞ்சம் புதுசா இருக்கு. ஒரு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ரெண்டாவது, ஒரு ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க நாங்க இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒட்டுமொத்த ஹவுஸையும் பாதிக்கும். ஆமா, கண்டிப்பா. ஸோ அதனால வந்து ஷிஃப்ட் வைஸா போறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை சரின்னு படல. ஓகே. இதுல நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆறுதல் இந்த ஷோல என்ன இருக்குன்னா, கானா வினோதன் திவாகர் அந்த பேர் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரே ஆறுதல்னு சொல்லலாம். அது இப்ப நியூ ஏஜ் கவுண்டமணி செந்தில் காம்போ மாதிரி இருக்கு. நல்லா சிரிக்க வைக்கிறாங்க. லைக் சீரியஸா சிரிக்க வைக்கிறாங்க. ஒரு காமெடின்னு சொல்லி கக்கன்னு சிரிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப அழகா எடுத்துட்டு போறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஒரு காமெடி சீரியஸா பேசிட்டு தான் நம்மளுக்கு நம்மையும் மீறி சிரிச்சிடுறோம். அந்த மாதிரி கொண்டு போறாங்க. த டூ ஹீரோஸ் ஆஃப் த ஷோ அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய இடத்துல இந்த காம்போ அவங்க நிஜமாவே அடிச்சுக்கிறாங்களா, என்ன ஒன்னா போறாங்களா, ஒன்னும் தெரியறது இல்ல. அது நீ லூசு நான் லூசு எப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்குது. அது இது சொன்னதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். கானா வினோத் வந்துட்டு கேக்குறாரு, இப்போ விஜய் சேதுபதி வந்து உங்களுக்கு இந்த ஹவுஸ் வேணுமா இல்ல அந்த ஹவுஸ் வேணுமான்னுட்டுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்னுட்டுன்னு திவாகர் சொல்றாரு, எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவேன் அப்படின்னா, அப்ப வினோத் சொல்றாரு, அப்போ உங்க வீட்டுக்கே உங்க ஹவுஸுக்கே போயிடுன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திவாகர் பேச பாக்கணுமே அந்த நேரத்துல. இது ரொம்ப யதார்த்தமா வர சிரிப்பு. இது யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம். ஒரு மொக்க காமெடி எல்லாம் பண்ணிட்டெல்லாம் இல்லாம இது 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 எனக்கு தெரிஞ்சு இது மொக்கையாவே தெரியல. இது ரொம்ப ரெண்டு பேரும் அந்த காம்போ பெட்டரா இருக்கு என்னை பொறுத்தவரை. அந்த combo வந்து சீரியஸான சுச்சுவேஷனை கூட கொஞ்சம் காமெடியா கொண்டு போற காம்போ இருக்காங்க. பட் கண்டிப்பா. என்னன்னா, திவாகருக்கு இந்த காம்போ பிடிக்கல. அவருக்கு அது ரொம்ப ஓப்பனாவே சொல்றாரு. எனக்கு வந்து வினோத் காமெடி பண்றாருங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. பட் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படிங்கிறத பார்வதிட்ட சொல்றாரு. எனக்கு அதுதான், திவாகர் அவருடைய டேலண்ட்டை காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான காம்போ இருந்தால் தான் அவரோட டேலண்ட்டை காட்ட முடியும். காட்ட முடியும். நீங்க இந்த மாதிரி காம்போ எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய டேலண்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கு பெரிய அளவு உதவாது. அதுதான். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இவங்க என்ன பாடி ஷேமிங் அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கூட நான் என்ன சொல்றேன், சந்தானம் வந்துட்டு ஆஸ் அ பர்சனா வந்துட்டு he deserves to be a ஹீரோ தான். ஹீரோ மெட்டீரியல் தான். ஒரு பர்சனா நம்ம அவர் வாய் திறக்காம இருக்கிற வரைக்கும் வந்துட்டு he is a ஹீரோ தான். பட் அவருக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது காமெடி மொக்க காமெடி பண்ணி 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 பிராக்டிஸ் ஆனதுன்னு அவரை வந்துட்டு ஹீரோவா ஏத்துக்க முடியல மக்களால. பட் இல்ல வை ஹீரோ ஏற்றுக்க சிவகார்த்திகேயன். முடியலங்கிறத விட சந்தானம் அவர் ஹீரோ மெட்டீரியல் தான். பட் அவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி இருக்கு. அவர் சூஸ் பண்ண ம். ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு செட் ஆகாத ஸ்கிரிப்டா இருக்கு. சில ஸ்கிரிப்ட்ல காமெடிஸ் வந்து அவருக்கு பெரிய அளவுல இருக்கும். சில ஸ்கிரிப்ட்ல காமெடி கொஞ்சமா இருக்கும். அந்த காமெடி நிறைய இருக்கிற ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணாரு அப்படின்னா அவரை நல்லா பார்க்க முடியும் அந்த படத்துல. அவருடைய கேரக்டர் என்னங்கிறது நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும் இந்த படத்துல. இது கண்டிப்பா. வந்து அவர் அந்த ஸ்கிரிப்ட்ல காமெடியே இல்லாத ஒரு இதுல ஜோனர்ல போனார் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது படம் ஃபிளாப் ஆகும். ஓகே. அதுதான். அது அது கொஞ்சம் எனக்கு இதுவா இருந்தது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சந்தானம் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. இவர் திவாகர் வந்துட்டு நான் ஹீரோவா தான் போவேன்னுட்டு அந்த இதுல நின்னுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கானா வினோத்தை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கினாக்கா ஹி வில் பி ஷைன் ஃபார் மோர் பெட்டர் அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இது வரைக்கும் வந்துட்டு இவங்களதெல்லாம் கோமாளி மாதிரி, அது திவாகரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒதுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு இப்ப ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு. அவரையும் வந்துட்டு சரிசமமா உட்கார வச்சு பேசுறாங்க. இதுக்கு கானா வினோத் ஒரு ரீசன்னாலும் போன இதுல அந்த வீக்கெண்ட்ல வந்த கிளாப்ஸுங்களை வச்சு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு திவாகர் உள்ள நுழையிறப்ப வந்துட்டு நிறைய எதிர்ப்புகள். நம்மளும் வந்துட்டு சொன்னோம் இதெல்லாம் நம்ம தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் தான் ஹீரோவா இருக்காரு அப்படின்றதான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல 1,00,000 ஓட்டு வருங்க. அவருக்கு 1,00,000 ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க வந்து அன்அபிஷியலா 1,00,000 ஓட்டுன்னா அபிஷியலா அது வந்து
2.5 லட்சம் ஓட்டா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அந்த அன்அபிஷியலியே 1 லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா, அப்ப அவரை வந்து ரசிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய காமெடி ஸ்டைல் ஆகட்டும், அவருடைய நடிக்கிற திறமை ஆகட்டும், அவர் பண்ற சீன்ஸ், அவர் சூஸ் பண்ற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெஸ்டான சீன்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி நான் என்னோட எஃபர்ட்லாம் நானா பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் மக்கள்கிட்ட நல்லா போய் சேருது. ரெண்டாவது இந்த காம்போ, கானா வினோத்தும் திவாகரும் இருக்கிற காம்போ, இந்த காம்போ அவர் இன்னும் ஒரு பெட்டரா காட்டுது, ரொம்ப பெட்டரா காட்டுது. இந்த காம்போ அப்படியே கன்டினியூ ஆச்சு, ஃபைனல்ஸ் வரைக்கும் இந்த காம்போ கன்டினியூ ஆச்சு அப்படின்னா இவர் இன்னுமே பெட்டரா வெளியே வருவார். இல்ல, எனக்கு இதையும் மீறி அவரோட ரியாலிட்டி அப்படின்றத நான் சொல்லுவேன் ரீசனா. அவர் யதார்த்தமா இருக்காரு. அவர் நடிக்கல. அந்த நடிக்கிறது வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி வந்துட்டு அந்த சீன்ஸுங்கெல்லாம் தான் நடிக்கிறாரே தவிர மனுஷன் யதார்த்தமா இருக்காரு. இதுதான் அவரோட ஒரிஜினாலிட்டி. அதுக்கே வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சு போயிருக்கு அப்படின்றதுதான். நம்ம மதர் தெரசா வந்து வடகம் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்படி வந்து என்ன சொல்றது, கத்திரி வெயில்ல போட்டா கூட காயாத வடகம் இந்த மழையில எப்படி காயும்ன்றது தெரியல. ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நொச ஆக்கி அதை வந்துட்டு இப்போ சும்மா சொல்லிட்டோமேன்றதுனால ப்ரூவ் பண்றதுக்காக, அவங்க பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக சபரியும் கனியும் வந்துட்டு வடகம் போடுறாங்க அந்த கெட்டுப்போன அரிசி சாப்பாட்டுல. அது ஒரு நாள் வச்சாலே வந்துட்டு அது நீங்க வெளியில வச்சு பழையதா வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா ஓகே, அது பயங்கர ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அதை பண்ணிருக்கலாம். அதை உப்பெல்லாம் போட்டு ஜாஸ்தி போட்டுட்டு அது என்ன பண்ணணும்னு தெரியாம இப்ப அது வடகம் போடுறேன்னுட்டுன்னு உட்காந்துருக்காங்க. இந்த மழையில எந்த வடகம் காயும்? அவங்க மலையில காயுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல, அந்த பேசிக் சென்ஸ் கூட இருக்கான்னு தெரியல. இல்ல, உங்களுக்கு மலையில வடகம் காயுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது. மழை பெய்யுங்கிற ஐடியாவே இருந்திருக்காது. ரெண்டாவது, இது மான்சூன் சீசன் அப்படிங்கிற அந்த தாட்டும் இருந்திருக்காது அவங்களுக்கு. அது இருந்திருந்தா நான் வடகம் பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு அந்த தாட் ப்ராசஸே வந்திருக்காது அவங்களுக்கு. அவங்க ஏதோ நம்ம வந்து செய்யணும்னு சொல்லிட்டோம், அதனால நம்ம செஞ்சிருவோங்கிற ஐடியாலாம் மூவ் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பார்வதியில வந்து மறுபடியும் குத்தி காட்டி பேசக்கூடாது. அதுக்காக நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சிடறேன். பார்வதி கேட்டா நான் செஞ்சுட்டேன்னா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு விளக்கமா கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல தான் போறாங்க அவங்க. பார்வதி கிட்ட தான் தோத்து போயிடக்கூடாது, தான் மன்னிப்பு கேட்டக்கூடாதுங்கிற அந்த ஈகோ இன்னும் தடுத்துட்டு தான் இருக்காங்க. அது ஏன் அந்த ஈகோ ஒதுக்கி வச்சுட்டு இவங்க வந்து நான் உப்பு போட்டு தப்புதான்னு சொல்றதுல என்ன இருக்கு? இதுக்கு அந்த ஈகோ தூக்கிட்டு ஒருத்தர் நீங்க எப்படினாலும் 100 நாள் இல்ல 80 நாளா பார்வதியோட தான் நீங்க இருந்து ஆகணும். எவ்வளவு நாள் உள்ள இருக்காங்களோ இல்ல அவங்க நீங்க எவ்வளவு நாள் உள்ள இருக்கீங்களோ நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாகணும், ஒரே வீட்டுல தான் இருந்தாகணும். நான் வந்து ஈகோ பார்த்துட்டே இருப்பேன், பார்வதியோட நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னா ரொம்ப கஷ்டம் சஸ்டெயின் ஆகுதுன்னு. கண்டிப்பா. இப்போ இந்த சாப்பாட்டை நீங்க பிக் பாஸ் கிட்ட சொல்லி அதை கொடுத்திருந்தா கூட, எங்கேயாச்சும் மாட்டுக்கு ஊத்தி இருந்தா கூட அது பாலாச்சும் வெளியில வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற நானு. இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு ஈகோன்றதை விட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு லேடி இருக்க முடியுமா அப்படின்றதுதான். நம்ம ஒண்ணு செய்துட்டோம்னாலும் வந்துட்டு அடுத்தவங்க நம்மள பாயிண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் நமக்கே வந்துட்டு அது சுள்ளுன்னு குத்திட்டே இருக்கும். இது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம ஒரு மனிதி இருக்காங்க அப்படின்னா அது கனித்திருவாதான் இருக்கணும் அப்படின்றத சொல்றேன் நானு. அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹைலைட் ஆகிறதுல விக்ரம் ஒருத்தர். எந்த நேரமும் விக்ரம் பேசுறது பார்த்தனாக்கா மக்கள் மக்கள் மக்கள்னு பேசுறாரு. அப்போ அந்த மக்களுக்காக நீ நடிக்கிறியான்ற கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறது. பட் சில சமயம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் ஸ்பீச் இல்லைனாக்கா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் எதுக்கு மக்கள் மக்கள் நீயா இருந்து பண்ணலாமே அப்படின்றதுதான் கேள்வி. நேத்து விக்ரம் என்ன சொல்றது, நேத்து நைட்டு விக்ரம், வியானா, சபரி, சுபிக்ஷா 4 பேரும் அடிச்சுக்காத குறையா அவங்க வந்து விளையாடுறாங்க, சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க, விளையாடுறாங்க. ஒரு ஒரு பாத்ரூமுக்கான அந்த தொடப்பத்தை வந்து காணும்னு வியானா தேடுறாங்க. பிங்க் கலர் இது போட்டிருக்கிற அந்த ரப்பர் போட்டிருக்கிற இது வந்து எனக்கு வேணும்னு சொன்னப்போ அது எங்க இருக்குன்னே தெரியலமா, தேடி கொடுத்தா நான் பண்ணித்தரேன்னு விக்ரம் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து வியானாவோடையும் சுபிக்ஷாவோடையும் விக்ரம் இருக்கிறப்போ அது ரொம்ப டிஃப்ரெண்டா கொஞ்சம் காமெடியா இருந்தது. சூப்பரா அந்த அந்த காம்போ நல்லா இருந்தது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனா விக்ரம் பெட்டரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரமுக்கு கண்டென்ட் இல்லை இந்த வீட்டுல. கம்ப்ளீட்டா ஸ்டாண்டர்ட் காமெடியா மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்திருக்காரு.
அதை தாண்டி வந்து என்ன சொல்றது, சில ஒரு ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்துருக்காரு. சில இடங்கள்ல வந்து ரொம்ப மனிதம் சம்மந்தப்பட்ட ஸ்பீச்சஸ் ஆகட்டும், அதே மாதிரி நாட்டு நலன் சம்மந்தப்பட்ட ஸ்பீச்சஸ் ஆகட்டும், அதுதான் நான் சில இடங்கள்ல பார்த்துருக்கேன். வெளியே உள்ள வந்து அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு இல்லை. அதுதான் உண்மை. அவருக்குன்னு தனியா ஸ்பேஸ் கிடையாது. இருக்கிற ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து அவர் பண்ண வேண்டியது. அவர் வந்து தனக்கான ஸ்பேஸ் வரும் வரும் பாக்குற கிடைக்கல, அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. நேத்து அதுவா அமைஞ்சது அவருக்கு. தீக்ஷாவும் வியனாவும் நாங்க வந்து சண்டை போடுறோம், வியனா அழட்டும், அதுல வந்து விக்ரம் நம்ம வந்து வெறுப்பேத்தி பார்ப்போம், விக்ரம் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அப்படி அமைஞ்சதுதான் அந்த அந்த வாய்ப்பு. விக்ரம் அப்ப கூட என்ன சொல்றாரு, நீங்க சண்டை போடுறதுனா சண்டை போடுங்க, நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன். எவன் சண்டை போட்டா எனக்கு என்ன, எனக்கு என்ன, நீங்க சண்டை போடுவீங்க, நாளைக்கு காலையில 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிப்பீங்க, ஆமா, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நான் மட்டும் தான் நடுவில் நின்று எந்தாவும் நடக்குதுங்கன்னு யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு காமெடியா அந்த ஒரு இதெல்லாம் போச்சு. அதுல சபரி வந்தாரு. சபரி வியனாவோட பாட்டில் தூக்கி நான் இதுல டாய்லெட்ல போட போறேன், ஃப்ளஷ் பண்ண போறேன் அப்படின்னு அது ஒரு காமெடியா போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த இதெல்லாம் போச்சு, இந்த டிராமாட்டிக்கல் காமெடி நல்லா போச்சு. இதே மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸ யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் விக்ரம். இது வந்து டே டைம்ல இருந்தது இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நைட் உங்களுக்கு 12 1 மணி இந்த இது நடக்கும்போது டே டைம்ல நடந்திருந்தா இன்னும் கூடுதலா மக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு ரகம் வந்துட்டு பிரவீன்ராஜ் வந்துட்டு கனி அம்மாவாவும் அக்காவாவும் வந்துட்டு வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப டூ மச்சா இருந்தது. ஏன்னா எப்போ நம்ம திரும்ப 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 ரிப்பீட்டடா அதுதான் சொல்றோம். ஒரு சாப்பாட்டுல பாய்சன் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு தாயால பண்ண முடியும் அப்படின்றதுதான். அது இவர் என்ன இதுல என்னன்னா ஒரு இன்னொரு அன்பு 2.0 கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க கனியங்க. சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஜால்ரா தட்டியே பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரவீன். ஏன்னா பிரவீனோடது ஒண்ணுமே கிடையாதுங்க. சோ அட்லீஸ்ட் இப்படியாச்சும் சொல்லி நம்ம வந்துட்டு ஒப்பேத்திட்டு கூட இருக்கணும், அந்த நாமினேஷன் நம்மளுக்கு வராம இருக்கும்னுட்டுன்னு அந்த ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாரும் வந்துட்டு கனி, தாய், அக்கா, அம்மா, இப்படி மதர் தெரசா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க எனக்கு ஒரு வாட்டி வந்து கனிய வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு அனுப்பணும்ன்றதுதான் என்னோட இது. ஏன்னா வென்ஷி கனி ஆகட்டும் சபரி ஆகட்டும், இவங்க 2 பேரும் உள்ள போனாதான் அவங்களோட டேலண்டே என்னன்னு பார்க்க முடியும். இப்ப வெறும் அந்த கரண்டி வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காங்க, ஓபி அடிச்சிட்டு இருக்காங்க பாரு, அது என்னன்றது அந்த சூப்பர் டீலக்ஸ் சபரியாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. சபரி சில இடங்கள்ல அவரா சில கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. 2வது அவர் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாரு சபரி. கனி நான் அப்படி எதுவுமே பார்க்கல. கனி வந்து கிச்சனை தாண்டி அவங்க வெளியில வந்ததை நான் பார்த்ததே இல்லை. கிச்சனுக்கே வேண்டாம், யூஆர் நாட் இன் திஸ் கிச்சன் அப்படி டீம் அப்படின்னு சொல்லி கூட வந்துட்டு வெளியில துரத்தி கூட வந்துட்டு நான் கிச்சன்ல தான் இருப்பேன்னு இருக்கிறாங்கன்னா இது குக் வித் கோமாளி எல்லாம் கிடையாது. இது ஒரு வந்துட்டு குக்கிங் ஷோ கிடையாது. நீ உட்காந்து நீ கரண்டியை பிடிச்சிரு. ஏன்னா இதுல பிக் பாஸ் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு சொன்னாங்க உங்களை அதிகம் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி. ஒண்ணு வந்துட்டு கனி என்ன பண்றாங்கன்னாக்கா கிச்சன்ல போட்டு மல்லு கட்டிட்டு இருக்காங்க, சட்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட இது டாமினன்ஸ் அங்க காட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும், அந்த ஷேரிங், இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் அதிகமா எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் ரொம்ப சீப்பான லேடி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆதிரை அரோரா எல்லாம் வந்துட்டு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு தாயா இருந்தால், ஒரு நீங்க பாக்குற அக்காவா இருந்தா அந்த இடத்துல இருக்கும் போது வாட் நான்சென்ஸ் யூ பீப்புள் ஆர் டூயிங்னு கேட்கணும். அதுதானே தாயே, அதுதானே அக்கான்றது. யாராச்சும் வந்துட்டு தன்னோட பசங்க அந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் தயவு செய்து இந்த தாய்மை, அன்னை, தாய், அம்மா இந்த வார்த்தைங்கெல்லாம் வந்துட்டு கனிக்கு யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உண்மையிலேயே எனக்கு கோவம் வந்துடும். அவ்வளோ டென்ஷனா இருக்கு தரேஷ். ஒன்னும் இல்ல, எஃப்ஜே ஆதிரை உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த பிக் பாஸ் கூப்பிடுறப்போ சோஃபால. அவன் எஃப்ஜே வந்துட்டு படுத்துட்டு இருக்கா, இவ ஆதிரை இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. கனிஷ் இஸ் சிட்டிங் இன் சோஃபா. அந்த 3 பேர் அந்த இதுல சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு அவன் எஃப்ஜே கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கறது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் ஓவர் தேர். நீ என்ன இன்டென்ஷன்ல கொடுக்குறன்றதெல்லாம் நான் கேட்கல. நான் என்ன சொல்றேன், அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதே பச்சை பச்சையா பேசிட்டு இருக்காங்க. நீ ஒரு நல்ல லேடியா இருந்தாக்கா வந்துட்டு ஒன்னு அட்வைஸ் பண்ணணும், இல்ல அந்த அந்த இடத்த விட்டோ இல்ல அந்த சீனை விட்டோ நீ விலகி போகணும். அதை விட்டுட்டு உட்காந்து
இன்னொரு விஷயம் ஆதிரை பேசினத நம்ம நேத்து பேசணும்னு நினைக்கிறது. அவங்க நான் கை வச்சாக்கா கோவம் வருது அப்படின்னுட்டுன்னு ஒரு ஆபாசமா ஒரு வார்த்தை பேசினப்போ கனி வாஸ் என்ஜாயிங் இட். ஹவு கேன் எ மதர் டூ தட்ன்றதுதான். இப்ப நான் கனி ஒரு கேரக்டர் ஒரு ஃபீமேல் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் மதர் தெரசான்றாங்கல்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கொஸ்டின் ஹர். எனக்கு நேருக்கு நேரு பார்த்தே கேட்கணும். நீ எல்லாம் ஒரு தாயாடி அப்படின்ற மாதிரி வந்துடும் நம்ம வாயில. அந்த மாதிரி இருந்தது எனக்கு கனியோட பிஹேவியர் அந்த இடத்துல. இதெல்லாம் வந்துட்டு சிரிக்கிற விஷயமா இது? யூ ஹாவ் டு அட்வைஸ். யூ ஆர் த சீனியர் பர்சன் ஓவர் தேர். யூ ஹாவ் டு அட்வைஸ். என்ன சொல்லணும்? இதெல்லாம் பண்ணாதீங்க, டெலிகாஸ்ட் ஆகும். இது வந்துட்டு என்ன சொல்றது, நீங்க எல்லாம் 18+ தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மெச்சூர்ட் பர்சன்ஸ் தான், இது அடல்ட் கண்டென்ட் வந்துட்டு நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, பட் இங்க டெலிகாஸ்ட் ஆகும், அதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு தூரம் போயிருக்கலாம். என்னமோ இந்த லேடியை உட்கார வச்சுட்டு என்னமோ அன்னைன்றாங்க, மத தெரசான்றாங்க, அக்கான்றாங்க. எனக்கு சுத்தமா என்னன்றது புரியல. எனக்கு ஸ்லோவா என்ன சொல்றது, ஒவ்வொரு நாளும் கனியோட இதெல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு அவங்க ஃபேமிலி பாவம்னுட்டு தோணுது. அந்த பசங்க பொட்ட பசங்க வச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சரை நினைச்சா உண்மையிலேயே கவலையா இருக்கு. எப்படி இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு உண்மையிலேயே கவலையா இருக்கு. கனி வந்து நான் அன்னைக்கு சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசினப்போ சொன்னேன், கெமியை வச்சும் துஷாரை வச்சும் கம்யூனிகேட் பண்றப்போ அதுவே என்ஜாய் பண்ணி அவங்களே அதுல ஒரு பாட்டை தான் இருந்தாங்க அந்த கண்டென்ட்க்கு. ஸோ எனக்கு அது எப்படி அவங்க இதை வந்து இதை என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது நேற்று பேசும்போது கூட அரோராவை என்னோட 2வது பொண்ணு மாதிரி அப்படியே 2வது பொண்ணோட கேரக்டர் அப்படியே அரோராட்ட இருக்கு அப்படின்னு எனக்கு அது புரியல. 2வது பொண்ணோட கேரக்டர் அரோரா என்னெல்லாம் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்ல தெரிஞ்சுதான் சொல்றாங்களா எனக்கு புரியல. அரோரா பேசுறது எல்லாமே அடல்ட் கண்டென்ட்ஸ், பண்றது எல்லாமே அந்த மாதிரி வேலை. இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ கண்ணால பாக்குற, நாங்களாச்சும் வந்துட்டு அதை எடிட் பண்ணதை பாக்குறோம், நீ கண்ணால பாக்குற வாட்ஸ் ஹேப்பனிங் ஓவர் தேன்னு சொல்லிட்டு. அப்போ உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணாக்க நீங்க இப்படிதான் உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரிச்சுன்னு கை தட்டின்னு இருப்பீங்களா? எப்படி நீ அரோரா மாதிரி அப்படின்னுட்டுன்னு சொல்ல வர? இப்போ அரோரா வந்துட்டு அவங்களுக்கு அந்த எந்த ஒரு ஃபீலும் இருக்காது அவங்களை எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்பினாலும். ஏன்னா அவங்க போய் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க போறாங்க, இன்ஸ்டாகிராம்ல என்ன ஹாட் பிக்ஸ் போடணுமோ அதை பண்ணிட்டு இருக்க போறாங்க. இதுல வந்துட்டு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறது இல்ல. பட் யூ ஆர் இன் a ஃபேமிலி, யூ ஹாவ் கிட்ஸ், அதுவும் வந்துட்டு பெண் குழந்தைகள். இப்போ அந்த பெண் குழந்தைங்களோட டீச்சர் உங்களை எப்படி பார்ப்பாங்க? ரியா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு அந்த வீடியோவை. அவங்களுக்கே வந்து எனக்கே நானே டிசப்பாயிண்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. வெளியில இருந்து பார்க்க எல்லாருமே டிசப்பாயிண்ட். அரோரா வந்து இப்படிதான் அவங்க அப்படியா அப்படிங்கிறதுல எல்லாரும் டிசப்பாயிண்ட். ஏன்னா உள்ள போனது என்ன ரீசனுக்காக எல்லாருக்கும் தெரியும். ஆனா உள்ள போயிட்டு அந்த நேம் டேக விட இன்னும் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா வருது. சோ அப்படி இருக்கிறப்போ என்னோட 2வது பொண்ணு மாதிரி அப்படியே சுட்டியா இருக்கு, அப்படியே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்ன மைண்ட் செட்ல சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் எதுக்கு குழந்தைங்களை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். இது ரொம்ப தவறு இல்லையா இது? இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இந்த பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரையும் லிவிங் ஹாலுக்கு வர சொல்றாரு. அங்க வரப்போ வந்துட்டு லிவிங் ரூம் வர சொன்னப்போ வந்துட்டு இப்ப நான் சொன்னேன் பாரு, கண்ணத்தை கிளி மூத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜேக்கு. அந்த டைம் அது அவர் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் அங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரா வந்ததுன்னா ஸோ பிக் பாஸோட வாய்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விக்ரம், கலையரசன் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாரும் அங்கங்க இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்களை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், நான் சொன்னதுக்கு வந்து இங்க உட்கார்ந்ததுக்கு தேங்க்ஸ் இவங்களெல்லாம் விட்டுட்டாரு. எனக்கு பிக் பாஸ் ஏன் மதிக்கல, பிக் பாஸ் வாய்ஸே அவ்வளவு டென்ஷனா வருது அப்படின்னா இந்த ஷோ ஏன் நடத்துறாங்கன்றது எனக்கு தெரியல. சாட்டர்டே சண்டேல விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல ப்ரொடக்ஷன் டீம் ஏதோ ஒரு இடத்துல பண்றதுலயே நீ தான் பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்க. இல்ல ப்ரொடக்ஷன் டீம் ஏதோ ஒரு இடத்துல டிசப்பாயிண்டா இருக்காங்கிறது தெளிவாயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸுடைய வரலாற்றிலேயே நான் இப்படி ஒரு கண்டஸ்டன்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்கிற அந்த ஒரு பேச்சு அங்க வருது அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம் டிசப்பாயிண்டா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியுது, டிசப்பாயிண்டா இருக்காங்க. இதை எப்படி மேனேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு அவங்களுக்கு இன்னும் ஐடியா இல்லை. அதை மட்டும் வெளிப்படையா பிக் பாஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால தெளிவா தெரியுது. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் டீம் வந்து இவ்வளவு டிசப்பாயிண்டா இருக்காங்கன்னா அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய, எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய இடத்துல வெளியே தான் இருக்கிற ஹாஸ்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இப்ப நேத்து முந்தநேத்து இந்த மாதிரி இப்ப சொன்ன இந்த ஆபாச வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எடிட் பண்ணாம வந்தது. பட் இன்னைக்கு அரோரா ஏதோ சொல்ற ஒரு வார்த்தை எடிட் மியூட்ல போட்டு போட்டிருக்காங்க. எப்படி அது என்ன பண்றாங்க ப்ரொடக்ஷன் ஒவ்வொருத்தரும்? டீம் வந்து டிசப்பாயிண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எடிட்டர்ஸ் மேலே டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, கண்டஸ்டன்ஸ் மேலே டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. இதை வந்து ஹாஸ்ட் தான் பண்ணும், ஹாஸ்ட் தான் வந்து வெளிப்படுத்துவாரு. ஹாஸ்ட் இதை எப்படி வெளிப்படுத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வாங்குற சம்பளத்துக்கு நீ இதையாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுடைய கோரிக்கை இருக்கும். அதை விஜய் சேதுபதி பண்ணுவாரு அப்படின்னு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை விஜய் சேதுபதி அதை பண்ண தவறினால் விஜய் சேதுபதி மாற்றப்படுவார். மிக்க நன்றின்றத நான் சொல்லுவேன். எனக்கு மாத்தணும்ன்றதுதான், அவர் வேண்டான்ற நானு. இல்ல அதான் இந்த வாரம் அவர் வந்து கேள்வி கேட்க தவறினால் விஜய் சேதுபதி மாற்றப்படுவார். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மா தெரியுது, அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹவுஸை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியல. இந்த கண்டஸ்டன்ட் வந்து 100 நாள் வரைக்கும் இந்த ஷோவை நடத்தி கொண்டு போக அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. எந்த கண்டென்ட்லாம் வெளியில வரக்கூடாது அந்த கண்டென்ட்லாம் வெளியில வருது அப்படின்னா எடிட்டிங் டீம் மேலேயும் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறதா செய்ய, அப்படிதான் தகவல் கேள்விப்படுறேன். ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு ஹாஸ்டா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதி அவங்க கோரிக்கை வச்சிருக்கணும். விஜய் சேதுபதி அதை பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் அதை பண்ணுனாதான் அவர் சஸ்டெயின் ஆக முடியும். முதல்ல ஒருவேளை அவர் பண்ணல அப்படின்னா மறுபடியும் நான் வந்து உனக்கு நான் எடுத்து சொல்றேம்மா, நான் புரிய வைக்கிறேம்மான்னு அவரும் அங்கேயும் ஒரு டிராமா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாருன்னா அடுத்த சீசன் அடுத்த வீக்ல இருந்து வேற ஒரு ஹாஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். மறுக்கா சொல்லு, இது இப்படிதான் கேட்க தோணுது. அந்த காமெடி தான், மறுக்கா சொல்லு மறுக்கா சொல்லு. ஏன்னா இந்த தேன் வந்து பாயுது காதினிலேன்ற மாதிரி இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுலாம் எண்டமால் சயின்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பிராண்ட். அவங்க இந்த மாதிரியான ஒரு ஷோ வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய பிராண்ட் நேம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கணும் அவங்க. அதனாலதான் இந்த ஷோ வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த பிராண்டோடைய நேமையே நீங்க வந்து டேமேஜ் பண்ற அளவுக்கு கண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. அப்ப அவங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. நீ கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் வந்து அங்க இருக்க எடிட்டிங் டீம், கண்டென்ட் கிரியேட்டிங் டீம் எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அவ்வளவு நேரம் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டான்ற, ஏன்னா திங்ஸ் ஆர் கோயிங் வெரி சீரியஸ்லி அப்படின்றத சொல்றேன். வேல்முருகன் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு பேச போறாங்க. இதுக்கு மேல இப்படி போயிட்டு இருந்தாக்க பேச போறாங்க. என்ன சொல்றது, பேன் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேல விஜய் சேதுபதி இருக்கணும்னுட்டுன்னு பிக் பாஸ் ஷோ நினைச்சாங்கனாக்கா அது பேன் பண்ணி அந்த இதெல்லாம் சீல் பண்ணிட்டு தூரம் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்க வந்து மீட் பண்ண வேண்டிய ஒரே நபர் எல்முருகனை போய் பார்த்து ஒரு மனு கொடுத்து இந்தந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அதை உடனே ப்ராசஸ் பண்ணுவார் எல்முருகன் வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க நான் பார்த்ததில்ல. இது வரைக்கும் எந்த விஷயத்திலையும் அப்படி டைம் வேஸ்ட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஒரு புகார் வந்துச்சுன்னா அந்த புகார் மேல உடனே நடவடிக்கக்கூடிய நபரா இருக்கார் அவர். ஸோ அவரை போய் பார்த்தாங்க அப்படின்னா உடனே இதை பேன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பி ஒரு 15 நாள் 10 நாள்ல நீங்க வந்து விளக்கம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் அந்த அளவுக்கு போகக்கூடாது, அந்த அளவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறதால ப்ரொடக்ஷன் டீம் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க அப்படிங்கறதுதான் புரியுது. நான் கேட்ட வரைக்கும், எனக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் அதுதான். ப்ரொடக்ஷன் டீம் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வேணாம், இதை வந்து வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கறது தெளிவா இருக்காங்க. எடிட்டிங் டீமை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே டன். சோ பார்க்கலாம் என்ன முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா திங்ஸ் ஆர் கோயிங் வெரி சீரியஸ்லின்றத வந்துட்டு நாங்க ஒரு ஹிண்டாவே கொடுக்குறோம் விஜய் டெலிவிஷனுக்கு. சோ பார்த்து சூதானமா நடந்துக்கங்க அப்படின்றது தான் நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க வாட்டல் சரிஷ் நம்ம எல்லாம் பேசிட்டோம். நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாம் என்ன சொல்ற மியூட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க சில வார்த்தைகள் எல்லாம். இனி அடுத்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வராத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, சோ லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்னுட்டு. என்ன வீக்கெண்ட் வந்துருச்சு, இப்ப நாளைக்கு தெரிஞ்சிரும் என்ன நடக்க போகுது. யாரு ரோஸ்ட்னு போடுறாங்க, அங்க ஒண்ணுமே இல்ல, அது அழகா போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த முறை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை வந்து ரோஸ்டா இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு இது வாழ்வா சவாங்கிற ஒரு நிலைமை. அவரே வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதுனால வேற வழி கிடையாது. இந்த இடத்துல பார்வதி அரோரான்னு பார்க்காம எல்லாரும் ஒரே இதுல வச்சு பார்ப்பாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு கோரிக்கை வருதுங்கிறப்ப அதை பண்ணிதான் ஆகணும். பண்ணிதான் ஆகணும்.
பண்றாரான்னு பார்ப்போம். பண்ணலைன்னா ஹாஸ்ட் மாறுவாங்க. அவர் பண்ணாருன்னா அவரு இருப்பாரு, பண்ணலைன்னா ஹாஸ்ட் மாறுவாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். இது இந்த லாஸ்ட் இது மட்டும் நல்லா ரிப்பீட்ல நிறைய வாட்டி போட்டா நல்லா இருக்கும். உண்மையிலேயே சொல்றக்கா, ஆனா இந்த தேன் வந்து பாயுது காதினிலே மாதிரி தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் சீ டுமாரோ ஹரிஷ் என்ன ஆகுதுன்னுட்டு பார்த்துட்டு பேசுவோம். நன்றி. தேங்க்யூ. ஒரு